எல்லாம் ஆளா பார்த்து கடன் வாங்குங்க. இந்த மாதிரி திருடி போப்போ. பரவாயில்ல சார், இருக்கட்டும், நான் போயிட்டு. சரிங்க சார். டேய், அவ படிச்சு பாஸ் பண்ணி அழகா வேலைக்கு போயிட்டான். இங்க பாரு, ஒழுங்கா இவனை விட்டு போயிடு. அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. உங்க வேலையை நீங்க வேற எவனா இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு மீனா சொன்னாங்க. ஓகே, நீ அப்பா கூட நான் இப்ப உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓபன் பண்ணி பாரு, நல்லா இருக்கா? எதுக்கு இதெல்லாம்? நானே கட்டி விடுறேன். கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்கான். நானும் இங்க டாக்டர் வேலை காலியா இருக்கா, வந்து பாக்குறீங்களா? சீரியல் டப் பண்ண போனேன். அதுல ஒரு டெலிவரி சீன். அதுல நடிச்ச பொண்ணு ஒரு நாள் தானே இருந்தாலும் என்ன வீட்ல எதுக்கு விடுவாங்களா? வீட்ல இப்பவே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரவிக்கு கூட எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறது தானே. ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்கலையேன்னு ஃபீல் பண்றாங்க. நான் ஒன்னும் டோட்டலா குழந்தை வேண்டிசி இருக்குல்ல. வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துப்பாங்களே, அப்படியா? ஏங்க, நீங்க நல்லா ஹெல்தியா நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு ரவி ஒத்துப்பாரா? அவன் என்ன ஒத்துக்கிறது? இது எங்க முடிவுதான். எனக்கும் அது பெருசா தப்பா? சீதா, அந்த மாதிரி சரகசி பண்ணவங்கல்ல. சரி, ஓகே, நான் கேக்குறேன். ஆனா ஆகும் தான், அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்புறம் எதுக்கு எங்க அப்பா அவ்வளவு சம்பாதிக்கிறேன்? இன்னொரு விஷயம். என்ன? தேங்க்யூ, பாய். கை இப்ப பரவாயில்லையா? முழுசா சரியாயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாருல. சரியாயிட்ட வழியில அப்படிலாம் பண்ணாத. உனக்கு கை சரியாயிடுச்சுன்னா கோயிலே பாத்துக்கோங்க. டேய், இப்பதான் முழுசா சரியா இருக்கு. கண்டவங்களோட கோயிலுக்கு வா. போ. அக்காவையும் மாமாவையும் கோயிலுக்கு வர சொல்லிடுறேன். நான் வர மாட்டேன். டேய், மாப்பிள்ள வர மாட்டேன். நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்க. உனக்கு ஆயுசு 100டி. இப்பதான் நான் உனக்கு கையில வலி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கோயிலாம இருந்தாலும் இவன் ஒழுங்காதாம இருப்பான். நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சின்ன பசங்களா 2 பேரும் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப கடைகளுக்கு வந்துடுறியா? சரிம்மா. என்னம்மா, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, இந்த அடிச்சு போல இருக்கு. தேவையில்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஏன், என்ன சொன்னா நீயும் அவரை வரக்கூடாதுன்னு சொல்வியாமா? அதுக்கு இல்லடி, இந்த அப்புறம் அவருக்கு மரியாதை குறைவா ஆயிடும்ல. ஏதோ பெருசா ஆர்டர் எல்லாம் போடுறியா? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? பிடிக்கலக்கா, நீ மட்டும் வா. கையை நான் உடைச்சு விட்டுருவேன், பாத்துக்கோ. அவர் வந்து போன பார்த்தல, அசிங்கமா கையை உடைச்சு தொங்க விட்டா இருப்பாரு. அக்கா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஏன் வந்தனா? நான் போட்டு என் வழியில போய் சரியாகணும் தானே இதெல்லாம் வேண்டி இருக்கும். ஆமா, கையை உடைச்சதே அவர்தான்.